ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி ஒரு புதுசாக ரோஜா செடி வாங்கிட்டு வந்திருந்தோம் நர்சரியிலேருந்து. இனிமேல் செடியே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவில் இருந்தேன். ஏன்னா இருக்கிற செடியை பராமரித்தாவே போதும் அப்படின்னு. ஆனால் நம்ம நர்சரி சைடு போனாவே கால் தானாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுது. பாருங்கள், இவ்வளோ அழகான ரோஸ் செடியை விட்டுட்டு வரவே எனக்கு மனசு வரல. இது வந்து அந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து அப்படியே ஒட்டு வச்சு எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த வேர் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே இந்த க்ரோ பேக்கில் வந்து வெந்தயக்கீரை போட்டு எடுத்திருந்தோம். அதனால் அந்த மண் தான் இதில் கொட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், அடியில் வச்ச தேங்காய் நார் எப்படி மக்கி போயிருக்கு. இது கூட வந்து நம்ம கொக்கோபீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நான் ஏற்கனவே கொத்தமல்லி வந்து போட்டு எடுத்திருந்தேன். அதனால் அதை அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லிக்கு நான் ஃபுல்லாகவே கொக்கோபீட் தான் போட்டிருந்தேன். பாருங்கள், அதில் இருக்கிற தேங்காய் நாரும் கொஞ்சம் மக்கி போயிருந்தது. இதையே அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மண் வந்து ஏற்கனவே நம்மளுடைய வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு கம்போஸ்ட் பண்ணி வச்ச மண் தான். அதனால் நான் இதுக்கு தனியாக உரம் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தொழு உரம் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த பேக்லேயே நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட வேறு க்ரோ பேக் இல்லை. அந்த ஏற்கனவே இருக்கிற ஜாடியை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். சரி, இதில் ஃபஸ்ட்டு வச்சுருவோம், அதுக்கப்புறம் பெரிய ஜாடி வாங்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் இதுலேயே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏற்கனவே யூஸ் பண்ணின தேங்காய் நாரை உள்ளே வச்சிடலாம். தேங்காய் நார் வைக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 யூஸ் உங்களுக்கு. ஒன்று, தண்ணி அதை இழுத்து வச்சுக்கும். 2 நாள் தண்ணி விடலைன்னா கூட பரவாயில்ல, அது வந்து தாங்கும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து நல்லா மக்கி போய் மண் வந்து நல்லா பொல பொலன்னு ஆக்கிடும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது. அதே மாதிரி அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு மண் வந்து வெளியே வராது, தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கனாலும். பாருங்கள், நான் இந்த செடி வந்து எவ்வளோ மண் வெயிட்டு, அடியில் வந்து அந்த கவருக்கு வெளியிலேயே வேர் போயிருந்தது. அதனால் என்னால் அதை ஈஸியாக எடுக்கவே முடியல. செடியும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் ஒரு கையில் தூக்கி வச்சு பண்ண முடியல. இங்கே பாருங்கள், வேர் எவ்வளோ பெருசு அடியில் வந்திருக்கு. இது வந்து அந்த பேரண்ட் பிளான்ட்லேயே அவங்க வந்து ஒட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக தழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், கட்டை எவ்வளோ பெருசு இருக்குது இந்த ரோஸ் செடியோட கட்டை. நல்லா நம்ம இதை உள்ளே வச்சுட்டு சென்டராக வச்சிடலாம். வச்சுட்டு சுற்றி இந்த மண்ணை போட்டு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நடுவில் கேப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேர் சீக்கிரம் இறங்காது, செடி காஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் உள்ளே மண் போடவே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம செடி வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து க்ரோ பேக்கில் வைக்கிற செடி எல்லாமே வந்து ஈரமாகவே இருக்குது எப்பயுமே. நான் அதை வந்து இப்போ தான் நோட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் ஜாடியில் தான் வைப்பேன். இப்போ தான் ரீசெண்டாக 2-3 செடியெல்லாம் க்ரோ பேக்கில் வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியுது, அது வந்து தண்ணி சீக்கிரம் காயாது, ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து வச்சு 2 நாள் ஆயிடுச்சு நம்ம செடி. நம்ம வந்து இருக்கிற ரோஜா வந்து பறிச்சிடலாம். ஏன்னா வந்து ரோஸ் அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுன்னா தேவையில்லாத சத்தெல்லாம் அதில் போயிட்டுருக்கும். பாருங்கள், இது மொட்டாக இருந்தது வாங்கிட்டு வரும்போது. நல்லா 2 பூவுமே நல்லா பூத்துருச்சு சூப்பராக. நீங்கள் இந்த மாதிரி ரோஸை எடுத்துகிட்டு அந்த தண்டை வந்து ஒரு 2-3 லீஃப்க்கு கீழே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா துளிர் வரும். நான் வந்து மீன் தொட்டி வச்சுருக்கேன். அந்த மீன் தொட்டி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த செடிக்கு தான் தண்ணி எடுத்து ஊற்றுவேன். அந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு மீனுடைய கழிவுலாம் இருக்கும் இல்லையா, அது நல்ல உரமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பூ பூக்கிற செடிக்கு எல்லாமே டிஏபி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வாங்க. இது வந்து ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். பாருங்கள், 4 புதுசாக 4 கொழுந்து விட்டு வந்திருக்கு அதே செடி. சூப்பராக தழைஞ்சி வருது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதே ஜாடியிலேயே போட்டுருங்க, நல்லா உரமாயிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.